வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆஸ்பல் டீச்வெல் அப்படின்ற சேனல் நம்ம முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். அதுல திருக்குறள் சம்பந்தப்பட்ட அதிசயங்கள் சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம். நான் சொல்றதை விட என்னுடைய மாணவர் அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. சபரிவாசன். என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? சரி, திருக்குறளுடைய சிறப்புகளை பத்தி சொல்ல போறீங்க. திருக்குறள்ல எத்தனை எழுத்துக்கள் அவர் எழுதி முடிச்சிருக்காரு? தமிழ்ன்ற வார்த்தை அவர் எழுதல. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் எழுதியிருக்காரு? 42,194 எழுத்துக்கள்ல திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருக்குறள்ல. சரி, ஓகே. மொத்தம் தமிழ்ல 247 எழுத்து இருக்கு. அவர் எத்தனை எழுத்துக்களை பயன்படுத்தல? 37 எழுத்துக்களை அவர் பயன்படுத்தலாம். அப்போ மொத்தம் 210 எழுத்துக்களை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற முக்கியமான தெரிஞ்சுக்கலாம். சரி, திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் பேர் என்ன தெரியுமா? நெருஞ்சி பழம். வேற எந்த பழத்தையும் அவர் பயன்படுத்தல. நெருஞ்சி பழம்ன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காரு. நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல முக்கியமா அவர் என்ன மரங்களை பத்தி சொல்லியிருக்காரு? பனை மரத்தையும் மூங்கில் மரத்தையும் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. எந்த மரத்தையும் மென்ஷன் பண்ணல. ரைட்டு. திருக்குறள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்ன எழுத்து? நீ அப்படின்ற நீன்ற எழுத்தை பயன்படுத்த எத்தனை முறை தெரியுமா? 1705 முறை நீ அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு. நல்ல விஷயம். சரி, திருக்குறள்ல அவர் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்துற எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. லீயும் இங்கு அப்படின்ற வார்த்தை. லீ இங்குன்ற வார்த்தை திருக்குறள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த 1330 குறள்ல ஒரு இடத்துல மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. சரி, அடுத்த ஒரு கேள்வி. திருக்குறள்ல இடம்பெறாத நம்பர் என்ன? 9ஆம் நம்பர் மட்டும் கிடையாது. மற்ற எல்லா எண்களையும் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. 9 என்ற எண்களை மட்டும் அவர் பயன்படுத்தல. சரி, திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 26 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு திருக்குறள் தமிழ்ன்ற வார்த்தையே இல்லை, அப்படித்தானே? சரி, ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னாரு. சரி, திருக்குறள்ல பயன்படுத்தப்படாத உயிரெழுத்து சொல்லுங்க. மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள்ல அவுன்ற வார்த்தையை மட்டும் திருவள்ளுவர் இதுவரைக்கும் பயன்படுத்தல. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள், ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகள். இந்த தகவலுக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு போட்டித்திற்கு ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகும். அப்ப திருக்குறள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பகுதியை பார்த்திருக்கோம். அடுத்த சில பகுதியோட நானும் என்னோட மாணவரும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.